Hello friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு பிஸி டேனே சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறோம். இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் 4 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அதனால் வந்து ஹவுஸ் ஓனர் வந்து பெயிண்ட் அடிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க தான் வந்து கான்ட்ராக்ட்லாம் விட்டு பெயிண்ட் அடிக்க வந்து ஆள் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, நாங்கள் வந்து எந்த வேலையுமே செய்யலை. அவங்களாவே வந்து எல்லா திங்ஸையும் நல்லா சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாமே கவர் போட்டு நீட்டாக அவங்க கவர் போட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ பெயிண்ட் அடித்த பிறகும் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேப்பர் போட்டு நல்லா வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது, எங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க பெயிண்ட் அடிக்க வந்துட்டதுனால நம்ம சீக்கிரமாக வந்து குக்கிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியே போயிடணும். ஏன்னா வந்து அந்த பெயிண்டோட ஸ்மெல் வந்து ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே குக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பருப்பு கடையல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவை கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கத்திரிக்காய் கடையில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்டைலில் ரொம்ப ஃபேமஸ். கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கத்திரிக்காய் பருப்பு வந்து ஒரு சில பேர் சேர்ப்பாங்க, ஆனால் வந்து ஒரு சில பேர் பருப்பு வந்து சேர்க்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக சேர்ப்பாங்க. ஆனால் இது என்னோடய ஸ்டைல். நான் ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், அது ரொம்ப சூப்பராக இருந்தது. பருப்பு தான் இதில் வந்து அதிகமாக இருக்கும். கத்திரிக்காய் வந்து கொஞ்சமாக 4 கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்கும். ஆனால் பருப்பு அந்த துவரம் பருப்பு பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கேன். அந்த பருப்பு கூடயே நம்ம வந்து கத்திரிக்காவை போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். 1 கப் பருப்பு நல்லா வந்து கழுவிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்தா உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட் இருக்கும். ஆனால் வந்து எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் வந்து பெரிய வெங்காயத்தில் பாதி தான் சேர்த்துக்கிறேன், முழுசாக சேர்த்துக்க வேண்டாம். ஸோ ஒரு பாதி வெங்காயத்தை நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ப வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன். தாளிக்கும் போது நான் வந்து வரமிளகா போட்டு தாளிச்சுப்பேன். அதுக்கு காரம் பத்தலாட்டி நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அப்படியே நம்ம வேக வச்சுக்கலாம். இது வந்து நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் வந்து உங்கள் குழந்தைங்க சாப்பிட்லன்னா இந்த மாதிரி வந்து பருப்பில் போட்டு கடிச்சிங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் இருக்கிறதே தெரியாது. நார்மலான தால் மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு நல்லா கொலையை விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பு கடையெல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான், சைடிஷ் வந்து காரமாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் பச்சடி தான் செய்ய போகிறேன். இந்த பாவக்காய் பச்சடி ரெசிபி ஃபுல்லாக இருக்கிற ரெசிபி வந்து நம்மளோட சேனல்லையே இருக்குது. அதோட லிங்க்ஸ் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒரு ஊறுகாய் மாதிரியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். நார்மலாக வந்து பாவக்காய் வந்து அந்த உள்ளே இருக்கிற சதை அந்த கொட்டையெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாவக்காய் வாங்கி. ஸோ அது உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் பழுத்து போயிடுச்சு. ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு தான் நான் வந்து கட் பண்ணணும். ஸோ நான் இதை வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா டீ கேட்டாங்க. ஏன்னா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால பெயிண்ட்டும் அடிச்சிட்ருக்கனால அவருக்கு வந்து கொஞ்சம் லேசாக வந்து ஹெட்டேக்காக இருக்குது, டீ வேணும்னு கேட்டாங்க. இது வந்து நார்மலான டீ கிடையாது, ஒரு வந்து மின்ட் லீவ்ஸை நம்ம எப்படி டீ செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்திருக்கேன். இந்த தண்ணி வந்து சூடாக கொதிச்சுட்ருக்கணும். இதில் நம்ம வந்து மின்ட் லீவ்ஸ் எல்லாம் எடுத்து தனியாக வந்து நான் அலசி எடுத்துக்கணும். நான் வந்து வாங்கிட்டு வந்தது அப்படியே வந்து அதை லீஃபெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஆனால் நான் என்ன ஸ்டோர் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மின்ட் லீவ்ஸ் இருந்தால் போதும். 1 டம்ளர் தண்ணிக்கு 1 கைப்பிடி அளவுக்கு மின்ட் லீவ்ஸ். அப்போனா தான் உங்களுக்கு அந்த மின்ட்டோட ஃப்ளேவர் வாசனையெல்லாம் வரும். இது நல்லா வந்து தண்ணியில் அலசிட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குவோம். இதில் வந்து நாட்டு சர்க்கரையிலே கொஞ்சம் ஸ்பெஷல். இது வந்து மூலிகை நாட்டு சர்க்கரை. நம்ம வந்து ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன்.
இந்த நாட்டு சக்கரையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த திப்பிலி, இஞ்சி, அப்புறம் நிறைய மிளகு, இந்த அதிமதுரம் இதெல்லாம் வந்து சேர்த்தே வந்து அந்த நாட்டு சர்க்கரையில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து நார்மலாக குடிக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெட்டேக், உங்களுக்கு த்ரோட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து மின்ட் டீ வந்து போட்டுக்கலாம். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு டேஸ்ட் வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோ. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கடைசியாக வந்து லெமன் பிழிஞ்சு விட்டு நம்ம குடிக்கலாம். ஸோ லெமன் ட்ராப்ஸ் வந்து ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்து அப்படியே கடைசியாக நம்ம பிழிஞ்சு விட்டு நம்ம குடித்தோன்னா உங்களுக்கு சூப்பரான எஃபெக்டிவாக இருக்கும். ஹெட்டேக்காக இருக்கும், இல்லைனா வந்து த்ரோட் பெயின், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். இதை வந்து மின்ட் லீவ்ஸை நீங்கள் வந்து ஃபுல்லாக வடிகட்டிட்டும் நீங்கள் வந்து அந்த வாட்டரை மட்டுமே குடிக்கலாம். இல்லாட்டி வந்து அந்த லீவ்ஸ் கூடயே சேர்ந்து நீங்கள் ஏன்னா வந்து அதை சாப்பிட்றது தானே. ஸோ நான் அந்த லீவ்ஸ் கூடயே தண்ணி, அதாவது அந்த டீ கூடயே அந்த லீஃபையும் சேர்த்தே சாப்பிட்டுக்கலாம். இது வந்து சூப்பரான மின்ட் டீ. இது வந்து சமையலுக்கும் என் டேயில் வந்து இந்த மின்ட் டீயும் போட்டாச்சு. இதை போய் நான் வந்து கொடுத்துட்டு வந்துடுறேன். வந்துட்டு நம்ம வந்து சமையலை வந்து கன்டினியூ பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவக்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை தான் வந்து பச்சடி செய்யறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து வெங்காயம், தக்காளி, பாவக்காய் இது 3ஐயும் போட்டு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இதே வந்து நான் வந்து வேறு மாதிரியான ஒரு பச்சடி வந்து ரெசிபி வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து அதை விட கொஞ்சம் நான் வேறு ஸ்டைலில் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றிருக்கேன். ஆனால் அந்த பச்சடி வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் செஞ்ச பச்சடி. ஸோ அதை வந்து அந்த லிங்க் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை லேசாக வதக்கி விட்டு இதுக்கு வந்து உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஸ்லோவாகவே நம்ம வந்து தண்ணியே ஊற்றாமையும் நீங்கள் வந்து எண்ணெயிலே வதக்கலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் அந்த ஹெவி ஸ்மெல், அந்த பெயிண்ட் ஸ்மெல் வந்ததுனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கலான்னு தான் பார்த்தேன். அதனால் வந்து நான் தண்ணி ஊற்றிட்டே நான் வேக வச்சுக்கிறேன். நல்லா தண்ணி வற்றின பிறகு இந்த அளவுக்கு தண்ணி வைத்து உங்களுக்கு அந்த பாவக்காய் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடணும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து சுகர் இல்லாட்டி வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். அதுதான் வந்து இந்த பச்சடியில் ஒரு டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதில் வந்து இனிப்பு, கசப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே வந்து சேர்ந்துருக்கும். அதுதான் வந்து பாவக்காய் பச்சடி. ஸோ நாங்கள் சமையல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு நான் வந்து ஈவினிங் கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணியோட இவங்களுக்கு வந்து ஷிஃப்ட் வந்து ஓவர், அதாவது நாங்கள் வேலையை முடிச்சு கிளம்பிடுவாங்க. உள்ள 2 பெட்ரூமு, அப்புறம் வந்து பாத்ரூம், இதுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணியாட்டாங்க. இது வந்து ஹாலு. இதுக்கு வந்து நாளைக்கு வருவாங்க. பாருங்கள் எங்கள் வீட்டு ஹால் வந்து எப்படி இருக்குன்னு. நம்ம இந்த மாதிரி கிறுக்கிறது ஓகே தான், நம்ம குழந்தைங்களை ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் வந்து நம்ம இந்த வீட்டை நம்ம காலி பண்ணிட்டு போகும்போது நாம் வந்து பெயிண்ட் அடித்து கொடுத்துட்டு தான் போகணும். ஸோ இல்லைனா வந்து ரொம்ப காசை வந்து நம்ம அந்த டெபாசிட் கட்டியிருப்போம் இல்லையா, அதில் வந்து பிடிச்சிப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம பெயிண்ட் அடிக்கணும். ஆனால் இப்போ அவங்க அடித்து கொடுத்ததுனால அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வச்சுருக்கணும். ஏன்னா திரும்ப வந்து நம்ம பென்சிலால் அவங்க பசங்க கிறுக்கிட்டாங்கன்னா அப்போ நாங்கள் தான் திரும்ப வந்து பெயிண்ட் அடித்து கொடுக்கணும். ஸோ பெயிண்ட் அடித்து முடித்த பிறகு அந்த ஒட்டியிருந்த ஷீட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் அது எந்த பொருளை வந்து திரும்ப எடுத்து வைக்கிறது நம்ம வேலை தான். இது வந்து ஒரு ரூமு. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம்லேயும் அந்த ஷீட்டெல்லாம் எடுத்துட்டு சூப்பராக பெயிண்ட் பண்ணிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனை வந்து மாட்டுறாங்க, அந்த கர்டைனை. ஸோ இந்த மாதிரி தான் எங்களுடைய டெய்லி ரொட்டீன் இதை வந்து போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டு ஹோம் டூர் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.